வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா, கட்டிடத்தோட செலவை குறைக்கிறது எப்படி அப்படிங்கிற வீடியோவை நான் இந்த இதுல போடுறேன். அதாவது வீடு கட்டுற அனைவருக்குமே இது பயனுள்ளதா இருக்கும். அதே மாதிரி கட்டிடத்தோட விலை எப்படி முடிவாகுது அப்படிங்கிறதும் இந்த வீடியோ மூலமா நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஒரு கிரவுண்ட் ஃப்ளோர் உள்ள ஒரு வீடு, அதாவது G+0, அதோட ஏரியா வந்து 1050 ஸ்கொயர் ஃபீட் இருக்கு. அதோட நெட் அமௌண்ட், அதாவது ஒரு இடத்த மட்டும் கொடுத்துறாங்க, அதுல வீடு கட்டி அதுல செப்டி டேங்கோ, சம்போ, ஓவர் ஹெட் டேங்கோ, வெதரிங் கோர்ஸோ, காம்பவுண்ட் வாலோ, ஃபேப்ரிகேஷனோ, எலிவேஷனோ, இன்டீரியரோ, வாட்டர் ப்ரூஃபிங்கோ, பெஸ்ட் கண்ட்ரோலோ, பில்டிங் பிளானோ, எலிவேஷனோ, ஸ்ட்ரக்சரல் டிசைனோ, எஸ்டிமேஷனோ, பில்டிங் அப்ரூவலோ, இபிஓ, மந்த்லி கரண்ட் பில் உட்பட, போர்வெல்லோ, டெம்போரரி ஷெட்டோ, சாயில் டெஸ்டிங்கோ, டெமாலிஷனோ, இந்த மாதிரி மொத்தமே பண்ணி கொடுக்க வெறும் கீ மட்டும் அவங்க கிட்ட ஒப்படைக்கிறதுக்கு 2350 ரூபா. இந்த ரேட் எப்படி முடிவாகுது? இல்லைன்னா வெறும் சிவில் ஒர்க், அதாவது சிவில் ஒர்க்கோ அல்லது பிளம்பிங்கோ, எலக்ட்ரிக்கலோ, பெயிண்டிங்கோ, கார்பெண்டிங்கோ, ஃப்ளோரிங்கோ, இதுக்கு மட்டும் உள்ள ரேட் 1700 ரூபா. இந்த ரேட் எப்படி முடிவாகுது? அதர் தென் ஒர்க்ல உள்ள ரேட்டு எப்படி முடிவாகுது அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்ப்போம். அது மட்டும் இல்லாம எல்லா பில்டிங்க்கும் இதே ரேட் தானா, இல்லைன்னா வந்து ரேட் எப்படி குறைக்கலாம் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே இந்த வீடியோல நான் தெளிவுபடுத்திருப்பேன். ஃபர்ஸ்ட் சிவில் ஒர்க் ஆஃப் பில்டிங். சிவில் ஒர்க் 1220 ரூபா ரெட் கிளே பிரிக்ல பண்ணா ஆகும் அப்படின்னு போட்டிருக்கு. எப்படி 1220 ரூபா தான் ஸ்டாண்டர்ட் ரேட்டா, இது மாறாதா அப்படிங்கறதோட கேள்விக்கு எல்லாத்துக்குமே இந்த வீடியோல பதில் இருக்கும். நான் ஒரு பிளான் எடுத்திருக்கேன், 30க்கு 35, அதாவது 1050 ஸ்கொயர் ஃபீட். அதுக்கான பிளான் தான் இது. இதோட வால் ஏரியா, சரௌண்டிங் வால் ஏரியா கனெக்ட் பண்ணி பார்த்தா 30 + 30 60, 30 + 30 60, அதாவது 120 130 ரன்னிங் ஃபீட் இருக்கு. இல்ல சிம்பிளா உங்களுக்கு ஒரு பிளானாவே போட்டு காட்டுறேன். ஒரு 40க்கு 40 40 ஃபீட் இன்ட்டு 40 ஃபீட், நாற்பதுக்கு 40 1600 ஸ்கொயர் ஃபீட் வரும். அப்பனா வந்து அதோட வால் ரன்னிங் ஏரியா, இந்த சரௌண்டிங்ல சுத்தி போட்டிருக்க எல்லாமே சுற்றளவு, அதாவது வால் ஏரியா எவ்வளவு வரும் அப்படின்னா 40 + 40 + 40 + 40, அதாவது 1600 ஸ்கொயர் ஃபீட் ரூஃப் ஏரியா. வால் ஏரியா 160 ரன்னிங் ஃபீட் இருக்கு. 1600 ஸ்கொயர் ஃபீட் தான் நம்ம சதுரத்துல கணக்கு பண்றோம். சதுரம் அப்படிங்கறதுல வந்து 1600 ஸ்கொயர் ஃபீட் அப்படின்னு கணக்கு பண்றோம். இதுவே வந்து இந்த 1600 ஸ்கொயர் ஃபீட் வந்து இந்த ஷேப்ல தான் இருக்குமா அப்படின்னா இருக்காது. இன்னொரு ஷேப் நான் போடுறேன், 20க்கு 80 அப்படிங்கிற ஷேப் நான் போடுறேன். 20க்கு 80 அப்படின்னு போட்டாலும் இருபதுக்கு 80 போட்டாலும் 1600 ஸ்கொயர் ஃபீட் தான் வருது. அதோட வால் ஏரியா ஆனா 200 ரன்னிங் ஃபீட் வருது. அதாவது இந்த ஸ்கொயர் டைப் பில்டிங்ல 160 ரன்னிங் ஃபீட்டா இருந்த வால், இந்த ரெக்டாங்குலர் டைப் பில்டிங்ல 200 ரன்னிங் ஃபீட்டா இதுவாகுது. இதை விட இது 40 ரன்னிங் ஃபீட் அதிகம். அதாவது மேபி 20% இதை விட இது காஸ்ட் அதிகமா ஆகும். இந்த ஸ்கொயர் டைப் பில்டிங்கை விட ரெக்டாங்குலர் டைப் பில்டிங் காஸ்ட் அதிகமாகும். அதாவது இது வால் இங்க வருதுன்னா இந்த இடத்துல கட்டாயம் பீம் கொடுத்தாகணும், அதாவது ஸ்ட்ரக்சரல் கொடுத்தாகணும், பீம் கொடுத்தாகணும், அதுக்கேற்ற மாதிரி காலம் கொடுத்தாகணும், அதுக்கேற்ற மாதிரி கட்டு வேலை வரும், பூசு வேலை வரும், பெயிண்ட் வரும். இந்த மாதிரி எல்லாமே இந்த பில்டிங்ல வந்து கம்மியாகுது. இந்த பில்டிங்ல எல்லாமே அதிகமாகுது. இது மட்டும் இல்லாம இந்த ஷேப் மூலமா மட்டும்தான் ரேட்டு வித்தியாசப்படுதா அப்படின்னு பார்த்தா அது மூலம் மட்டும் இல்லை. எஸ்டிமேஷன், ப்ராப்பர் எஸ்டிமேஷன் மூலமாகவும் வேரி ஆகுது. அதாவது நம்ம அந்த ஒரு பில்டிங்கோட மொத்த மெஷர்மெண்ட், அதாவது நம்ம கப்பி போடுறதுல இருந்து பிசிசியா இருந்தாலும் சரி, ஃபுட்டிங் காங்கிரீட்டா இருந்தாலும் சரி, காலம் காங்கிரீட்டா இருந்தாலும் சரி, அதோட மெஷர்மெண்ட், அதாவது லென்த், பிரெத், டெப்த், குவான்டிட்டி, ஒவ்வொன்றுத்துக்குள்ள குவான்டிட்டியும் பர்டிகுலர் குவான்டிட்டியும் தனித்தனியா நம்ம கொடுத்த ஒரு டேட்டாவை நம்ம ஸ்டோர் பண்ணிப்போம். அந்த டேட்டாக்கு
டோட்டலா எவ்வளவு சிமெண்ட் வருது, எவ்வளவு மண் வருது, எவ்வளவு ஜல்லி வருது, அதை நான் ஃபார்முலா மூலமா நான் ஃபைண்ட் பண்ணி வச்சிருக்கேன். அதை பொறுத்து இப்ப சிமெண்டோட கரண்ட் ரேட் 380. ஒருவேளை அது 350 நீங்க வீடு கட்டுற நேரத்துல அது 350 இருந்துச்சு அப்படின்னா அதை பொறுத்து ரேட் கொஞ்சம் கம்மியாகும். இப்போ ஒருவேளை எம்சாண்டோட ரேட் 55, இப்ப கரண்ட் ரேட் வந்து 50 தான் இருக்கு. அப்ப 50 போட்டோம்னா அதை பொறுத்து ரேட் கம்மியாகும். இந்த மாதிரி ஒவ்வொன்றும் மேசனோட சம்பளம் 800, ஹெல்ப்பரோடது 600, இந்த மாதிரி ஒவ்வொன்றத்தை பொறுத்து 1196 ரூபா, மேபி 1200 அப்படிங்கிற ரேட் வந்து நமக்கு கிடைக்குது. அதாவது டோட்டலா வந்து எத்தனை மேசன், எவ்வளவு பெரிய ஆளு இப்படிங்கிற மொத்த டீட்டெயிலும் நமக்கு கிடைக்குது. ரெண்டாவது பிளம்பிங், எலக்ட்ரிக்கல், பெயிண்டிங், கார்பனிங், ஃப்ளோரிங், இந்த மாதிரி மொத்த விஷயமே இப்ப சிவில் ஒர்க்க பார்த்தோம். அதே மாதிரி வந்து அடுத்தடுத்த விஷயங்களையும் நம்ம பார்த்துருவோமே. இப்போ பிளம்பிங்கை பொறுத்தவரை ஒரு முக்கியமான விஷயம், அதாவது கிரவுண்ட் ஃப்ளோர்ல எங்க பாத்ரூம் வருதோ, டாய்லெட் வருதோ, அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல வந்துச்சு அப்படின்னா செலவு கம்மியாகும். ஒரே பைப்ல நம்ம வேலையை முடிச்சுட்டு போயிடலாம். ஏர்வெண்ட்டை மேல வச்சு ஒரே பைப்ல வேலையை முடிச்சுட்டு போயிடலாம். அதுவே வந்து கிரவுண்ட் ஃப்ளோர்ல ஒரு சைடு வச்சு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல ஒரு சைடு இருந்தா நமக்கு பிரச்சனை. இதுக்கும் தனியா பைப் கொடுக்கணும், அதுக்கும் பைப் கொடுக்கணும். அதை வந்து கீழே வந்து டிரைனேஜ் ஓட்டுறதும் பைப் வேஸ்டேஜ் ஆகும். அதனால வந்து கிரவுண்ட் ஃப்ளோர்ல ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லயும் சேமா ஒரே இடத்துல டாய்லெட் வந்துச்சுன்னா பிளம்பிங்கை பொறுத்தவரை ரேட் வந்து கொஞ்சம் நம்ம குறைக்கலாம். இது மூலம் மட்டும்தான் குறைக்க முடியுமா அப்படின்னா இல்ல. பிளம்பிங்ல நம்ம போடுற என்ன ஃபிட்டிங்ஸை பொறுத்து, அதே மாதிரி வந்து என்ன பைப் போடுறோம், அதாவது சிபிவிசி போடுறோமா யூபிவிசி போடுறோமா, இன்னர் வாட்டர் லைன்ல அவுட்டர் லைன்ல வந்து யூபிவிசியா பிவிசியா, இந்த மாதிரி ஒவ்வொன்றத்தை பொறுத்து ரேட் சேஞ்ச் ஆகும். அது மட்டும் இல்லாம என்ன ஃபிட்டிங்ஸ் போடுறோம், அதாவது வந்து எத்தனை பாத்ரூம் இருக்கு. ஒருவேளை 5 பாத்ரூமா இருந்துச்சுன்னா அதுக்கேற்ற ரேட் வரும். 4 பாத்ரூம் இருந்துச்சுன்னா அதுக்கேற்ற வரும். 4 பாத்ரூம்ல ஆங்கிள் கார்க் 12, வால் மிக்சர் 4, ஷவர் செட் 4, ஹெல்த் பேக்கெட் 4, வாஷ் பேஷன் 4. அதோட மேக்சிமம் ரேட் நீங்க வாங்க போற அதிகபட்ச விலை அதுக்கு எவ்வளோ? ஆங்கிள் கார்க் 400 ரூபா, வால் மிக்சர் 2500, 5000 ரூபாய்க்கு இருக்கு, 10,000 ரூபாய்க்கு இருக்கு. மேக்சிமம் ஒரு 2500 வாங்க போறீங்கன்னா அதை பொறுத்து தான் ரேட் சேஞ்ச் ஆகும். நீங்க ஒருவேளை வந்து பிளம்பிங்ல ஃபிட்டிங்ஸோட ரேட் அதிகமா வாங்கிட்டு ரேட் ரொம்ப அதிகமா வருதுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. மேக்சிமம் நீங்க முன்னாடியே ரேட் கன்ஃபார்ம் பண்ணி வச்சுக்கணும். மூணாவது பெயிண்டிங்கை பார்ப்போம். பெயிண்டிங்கும் இந்த வால் பேஸ் பண்ணி தான் வந்து அதோட ரேட் முடிவாகுது. அதாவது எவ்வளவு ரன்னிங் ஃபிட் ஆஃப் வாலோ அதை பொறுத்து தான் ரேட் பேஸ் முடிவாகுது. அது இல்லாம வந்து ஒயிட் சிமெண்டோட ரேட்டு ஒரு சில, இப்போ நம்ம அவுட்டர் கலர் வந்து ஏசு போடலாம் அல்லது அஃபெக்ஸ் போடலாம். ஏசோட ரேட் 5800, அஃபெக்ஸோட ரேட் வந்து ஒரு 9000 வருதுன்னா அஃபெக்ஸ் ரேட்டை பொறுத்து இங்க நம்ம வந்து ஸ்கொயர் ஃபீட் ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி வந்து இன்னரோட கலர் வந்து நம்ம வந்து டிராக்டர் எமல்ஷன் போடலாம், அல்லது வந்து பிரீமியம் எமல்ஷன் போடலாம், அல்லது ராயல் போடலாம். எல்லாம் வந்து ரேட்டை பேஸ் பண்ணி. இப்போ வந்து டிராக்டர் எமல்ஷன் அப்படின்னா வந்து ஒரு 2900 3000 இருக்கு அப்படின்னா பிரீமியம்லாம் 3400 500 அந்த ரேட் வரும். ஒருவேளை ராயல் போனோம் அப்படின்னா 8000 9000 இந்த மாதிரியும் வரும். அதோட ரேட்டை, அதாவது என்ன குவாலிட்டியை பேஸ் பண்ணி தான் வந்து பெயிண்டோட பட்ஜெட் முடிவாகுது. 140 150 அப்படிங்கிற 140 150 அப்படிங்கிற ரேட் வந்து பெயிண்டை பொறுத்தவரை நம்ம வந்து பட்ஜெட்டை பேஸ் பண்ணி தான் வரும். அடுத்தது ஃப்ளோரிங்ல கிரானைட் ஃப்ளோரிங்கா, மார்பிள் ஃப்ளோரிங்கா, இதை பேஸ் பண்ணி வரும். ஃப்ளோரிங் டைலா இருந்துச்சுன்னா ஃப்ளோரிங் டைலோட மேக்சிமம் பட்ஜெட் வந்து நமக்கு வந்து ஒரு 50 ரூபா அப்படி எடுத்தோம் அப்படின்னா, பாத்ரூம் டைலு இதோட நார்மல் ரேட் வந்து ஒரு 22 30 இந்த மாதிரி ரேட் பேஸ் பண்ணோம் அப்படின்னா 127 ரூபா 120 ரூபா மேக்சிமம் ரேட் வரும். ஃப்ளோரிங்கை பொறுத்தவரை நம்ம கம்மி பண்ணோம்னா டைல்ஸோட விலையை கம்மி பண்ணாதான் கம்மியாகும். மற்றபடி நம்ம கம்மி பண்றது கஷ்டம். அடுத்து இன்டீரியரை பொறுத்தவரை பிளைவுடோட ரேட்டு, அதாவது வந்து கமர்ஷியல் பிளைவுட்னா 45 48 50 52 அப்படி இருக்கு.
வாட்டர் ப்ரூஃபிங் பிளைவுட்னா 120 110 தண்ணியில பட்டாலும் அது அதோட தன்மை மாறாம இருக்கும். சன்மைக்காவோட மேக்ஸிமம் ரேட் ஒரு 1050 ரூபா அப்படின்னா, பிளைவுடோட ரேட் வந்து ஒரு 45. அப்படின்னா வந்து என்ன ஃப்ரேம் டைப்னா வந்து ஒரு 540 ரூபாய்க்கு பண்ணலாம். பாக்ஸ் டைப்னா ஒரு 780 ரூபாய்க்கு பண்ணலாம். ரூஃப் ஏரியால வந்து ஒரு 133 ரூபாய்க்கு பண்ணலாம். அப்படிங்கிறது இன்டீரியரை நம்ம சொல்லலாம். சிவில் ஒர்க் ஏறத்தாழ பார்த்தாச்சு. கார்பெண்டிங்கை பொறுத்தவரை, அதாவது 100 ஸ்கொயர் ஃபீட் உள்ள ஒரு ரூமுக்கு 12 ஸ்கொயர் ஃபீட் விண்டோ இருந்தா கரெக்டா இருக்கும் அப்படிங்கிறது ஒரு நார்மல் நார்ம்ஸ். அதாவது 100 ஸ்கொயர் ஃபீட் ரூம்ல 12 ஸ்கொயர் ஃபீட் 3:4 விண்டோவோட சைஸ் இருந்தா கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதாவது அதை விட எக்ஸஸ் ஆச்சுன்னா கார்பெண்டிங்கை பொறுத்தவரை ரேட் எக்ஸஸ் தான் ஆகும். அதர் தன் ஒர்க் இருக்க சேஃப்டி டேங்க், சம்பு, ஓவர் ஹெட் டேங்க், வெதரிங் கோர்ஸ், காம்பவுண்டு, எலிவேஷனு, இந்த மாதிரி வேலைகளை பொறுத்தவரை இப்ப செப்டி டேங்கை பார்த்தா, செப்டி டேங்க் வந்து ஒரு வீட்டுல வந்து ஒரு ஒரு 10 பேர் இருக்காங்க. அவங்க 3 இயர்ஸ்க்கு ஒருக்கா வந்து செப்டி டேங்க் கிளீன் பண்ணோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து மேபி ஒரு 6000 லிட்டர் இருந்தா கரெக்ட் ஆகும். அதாவது ஷேப் வந்து ஒரு 5க்கு 5 அப்படின்னு, ஹைட் வந்து 8.4 ஃபீட் இருக்கணும். அது அதோட ரேட் வந்து மேக்ஸிமம் ரேட் வந்து ஒரு 380 சிமெண்டோட ரேட் 13 ரூபா 74 பைசா பர் லிட்டர் ஆகும் அப்படின்னு தெரியுது. அதாவது சிமெண்ட் வந்து 16.5 மூட்டை, மணல் வந்து 118 சிஎஃப்டி, ஜெல்லி 24 சிஎஃப்டி, ஸ்டீல் 63 கேஜி, பிரிக் வந்து 2200, லேபர் வந்து 7 மேசன், ஹெல்பர் 18, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தெரியுது. சம்பா சம்பா இருந்துச்சுன்னா